அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பிஏ எக்ஸாம் அண்ட் போஸ்ட்மேன் எக்ஸாம் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம் இந்த மூணுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி மேக்ஸ் டாபிக்ல இருக்கிற 8 டாபிக்ல ஒரு டாபிக்கா பார்த்துட்டு வரும். அது ஒரு டாபிக்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது நம்ம யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதை நீங்க போய் பார்த்தாலே தெரியும். அது என்னெல்லாம் இருக்கும்னா போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் வெரி ஃபர்ஸ்ட் டாபிக். அந்த போர்ட் மாஸ்ன்ற டாபிக், அந்த டாபிக்ல வந்து என்னென்ன மாதிரியான சம்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்றத பத்தி கிளியர் கட்டா பார்த்தோம். தென் அதுக்கப்புறமா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுல உள்ள ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு வீடியோ சீரிஸ், ஸோ 3 வீடியோ சீரிஸ் பார்த்துருப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன பார்த்துப்போம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ அப்படிங்கிற டாபிக். அந்த டாபிக்கை பத்தின கிளியர் கட் ஐடியா, ஃபார்முலா என்ன, பேசிக் ஃபார்முலா வந்து எப்படிலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுல என்ன மாதிரியான டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி கிளியர் கட்டா ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். தென் செகண்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது பிஏஎஸ் எக்ஸாம்லுக்கு 2022-21 கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தோம். தென் தேர்ட் வீடியோ என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா நம்ம இந்த எஸ்ஐ டாபிக் ரீதியா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்து உங்களை சால்வ் பண்ண சொல்லி சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இது வரைக்கும் நம்மளோட மேக்ஸ் சீரீஸ்ல பார்த்துட்டு வந்த விஷயங்கள். இப்போ அது கண்டினியூஷனா தேர்ட் டாபிக்கா ஒரு டாபிக் பார்க்க போறோம். இதுவும் நம்மளோட போஸ்ட்மேன் எக்ஸாம், எம்டிஎஸ் எக்ஸாம் அண்ட் பிஏ எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். என்ன டாபிக் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சதுதான். டாபிக்கோட நேம் வந்து பெர்சன்டேஜ். ஸோ பெர்சன்டேஜ் அப்படின்னா தமிழ்ல வந்து சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நமக்கு பிஏ எக்ஸாம், எம்டிஎஸ் எக்ஸாம், போஸ்ட்மேன் எக்ஸாம்ல கொடுக்கப்பட்ட அந்த 8 டாபிக்ல ஒரு முக்கியமான டாபிக் தான். இன்னும் ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா போர்ட் மாஸ்க்கு அடுத்து நம்ம பெர்சன்டேஜ் தான் பார்த்துருக்கணும். ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அது கொஞ்சம் போர்ட் மாஸ்ன்ற ஈஸியான டாபிக் அப்புறமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொஞ்சம் ஹார்டான டாபிக் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹார்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டாபிக் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த டாபிக் கவர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் அதை பார்த்தோம். ஸோ பெர்சன்டேஜ் பொறுத்தவரை வேற ஒன்றும் இல்லை, நார்மலா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு லார்ஜான அமௌண்ட்ல இருக்கும். அதை 100%க்கு 100க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் அது பெர்சன்டேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்ல வந்து 95 மார்க் வாங்கியிருக்காரு, இங்கிலீஷ்ல வந்து 96 மார்க் வாங்கியிருக்காரு, மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 92 மார்க் வாங்கியிருக்காரு, சயின்ஸ்ல வந்து 85 மார்க் வாங்கியிருக்காரு, சோசியல் சயின்ஸ் 91 மார்க் வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராலா இந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்டோட மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஸோ 95, 96, 92, 85 அண்ட் தென் 93 ஸ்டூடெண்ட் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா இதெல்லாம் ஆட் பண்றோம். இப்போ ஆட் பண்றப்ப டோட்டல் மார்க் நமக்கு கிடைக்கும்ல. இங்க 5, 3, 8, 8, 2, 10, 10, 16, 16, 5, 16, 16, 15, 21, 1, மிச்சம் 2. ஸோ 50, 45, 46, 461 கிடைக்குது. ஸோ இந்த 461 அப்படின்றது என்னன்னா 500க்கு இது வந்து டோட்டல் மார்க்ஸ். 500 மார்க்ஸ்ல வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ணது எவ்வளவுனா 461 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா 100க்கு மாத்திரப்போ என்ன வரும், 100க்கு எவ்வளவு அப்படின்னா 461 டிவைடட் பை 500 இன்ட்டு 100 சொல்லி போடுவோம். சோ இந்த மாதிரி 100க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 500க்கு ஒரு பையன் வந்து 421 மார்க் எடுத்தா 100க்கு எவ்வளவு, அதாவது 2 கிலோ 2000 கிராம்ல ஒரு 450 கிராம் இருந்துச்சு அப்படின்னா 100 கிராமுக்கு எவ்வளவு. அதே மாதிரி 5 கிலோல 2 கிலோ வந்து ஒரு மாதிரி மோசமான பொருளா இருந்ததுன்னா அது 100க்கு எவ்வளவு அப்படின்னா 100% கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மொத்த அளவுல இருந்து இருக்கிற அளவு எவ்வளவு அப்படின்றத மொத்த அளவை கீழே போட்டு இருக்கிற அளவை மேல போட்டு பெருக்கல் 100 போட்டோம் அப்படின்னா அதுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டோட குறிப்பிட்ட அந்த ஒரு காம்போனன்ட்டோட பெர்சன்டேஜ், சதவீதம். இதுதான் பேசிக்கா சதவீதத்துக்கு நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள். சரி, இது போக நம்ம வேற என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜென்ரலா பின்ன எண்களை எப்படி சதவீதத்துக்கு மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலா நமக்கு தெரிஞ்சதுதான் 5ல 2% மாற்றிக்க அப்படின்னா 100ஆல பெருக்கி போட்டா போதும். ஏதோ ஒரு நம்பர் சதவீதமா மாற்ற அப்படின்னா 100ஆல பெருக்கி போட்டா போதும். தசம என்ன இருந்தாலும் அதே மாதிரி தான் 0.25% மாத்திரம் 100ஆல பெருக்கி போட்டா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணை வந்து நம்ம சதவீதமா மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி 100ஆல பெருக்கி போடுவோம். அதே இது 25% ஒரு சதவீதத்தை வந்து பின்னமா மாத்திரம் சொன்னோம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா பெர்சன்டேஜ் அப்படின்றது 100க்குங்கிற மீனிங். ஸோ 25/100 போட்டு இதை இன்னும் கேன்சல் பண்ண முடிஞ்ச அளவு கேன்சல் பண்ணி அதைத்தான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆன்சரா சொல்லணும். ஸோ பின்ன என்ன சதவீதமா மாத்துறது அப்படின்னா டைரக்டா பெருக்கணும், டைரக்டா 100ஆல பெருக்கணும். சதவீதத்தை பின்ன என்ன மாற்றணும் அப்படின்னா 100ஆல வகுக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ பின்ன என்ன சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும், சதவீதத்தை பின்ன என்னமா மாத்தணும் அப்படின்னா 100ஆல வகுக்கணும் அப்படின்றதுதான். சரியா? சரி, இப்ப நல்லா ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1.
percentage of 36% of 5/7 of 5,000. இது கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். 28/100 பெருக்கல் 36/100 பெருக்கல் 5/7 பெருக்கல் 5000. இதுதான் இதை கேன்சல் பண்ணிடுங்க. 0க்கு 0 4 0க்கு 4 0க்கு 4 0 கேன்சல் ஆயிடும். ஸோ சரி 3 0 தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு 0 இது சரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 0க்கு 3 0 கேன்சல் ஆகுது. தென் ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 7 7 ஒரு 7 4 மேலே 4 28. ஸோ மேலே 4 பை கீழே ஒரு 10 இருக்கு. 10 தானே? ஆமாம் 10 பெருக்கல் 36 பெருக்கல் 5 × 5 ஒரு 5 2 10 ஒரு 2 18 26 4 × 18 × 5 அப்படின்றப்போ 18 4ஆல பெருக்கணும். என்ன 18 3 ஒரு 4 7 5 2 10 என்ன வரும் அப்படின்னா 360 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். பெர்சன்டேஜ் அப்படின்றப்போ 100/100 போட்டு ஆன்சர் வந்து இந்த மாதிரி 360 சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதை எப்படி கொடுப்பாங்கன்னா 28% of 36% of 5/7 of 5,000 அப்படின்னா இதோட மதிப்பு காணுங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த கிவன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி by 100 போட்டு அதை மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். இது ப்ராப்ளம் 1. ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். One percentage of 25% of 1000. Find the value of the below அப்படி கொடுத்துட்டு இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழ்கண்ட இந்த ஒரு சமன்பாட்டை தீர்க்கவும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்க. ஸோ 1/100 × 1/100 ஏன்னா 1% 100க்கு 100 தான் போடுவோம். ஸோ 25/100 தென் பெருக்கல் 1000. இதுதான் அதுக்கான வேல்யூ. இப்போ 2 0க்கு இங்கே 2 0 கட் ஆயிரும். தென் இங்கே இருக்கிற ஒரு 0க்கு அங்கே இருக்கிற ஒரு 0 கட் ஆயிரும். இது கட் பண்ணா 2 10 5 25. இன்னும் கட் பண்ணா இங்கே ஒரு 5 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 10 20. ஸோ ஃபைனலாக என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ மேலோடதில் மல்டிப்ளை பண்ண 1 தென் கீழோட மல்டிப்ளை பண்ண 40. ஸோ இந்த மாதிரி 1/40 அப்படி சொல்லி இப்படியும் கூட சில நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா வேல்யூ கேட்பாங்க. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறதுன்னா கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். ஸோ ஒரு எண்ணின் 64% என்பது 2592 2592 எனில் அந்த எண்ணின் 88% எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். சரி கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். ஒரு எண்ணின் 64% என்பது 2592 எனில் அந்த சேம் நம்பரோட அந்த எண்ணின் 88% எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். ஸோ ஒரு நம்பரோட 64% வந்து 2592 அப்படின்னா அதே நம்பரோட 88% வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே. இப்போ இந்த நம்பரோட 64% வந்து கண்டுபிடிப்போம். 64% அப்படின்றப்ப என்ன வரும்னா 64/100. ஏன்னா பெர்சன்டேஜ்னாலே 100 இருக்கும். இது ஒரு நம்பரோட எக்ஸுங்கிற நம்பரோட 64%னா x × 64/100. இப்போ ஏதோ ஒரு நம்பர் அந்த ஒரு நம்பர் தெரியாம இருக்கு. அந்த நம்பரோட 64% இப்படி போட்டிருக்கோம். அதே அந்த நம்பரோட 23% அப்படின்னா அந்த நம்பர் × 23/100. அதே ஒரு நம்பரோட 50% அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் × 50/100. சோ ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. இங்கே நம்ம தெரியாத நம்பர் அப்படின்றதுனால அந்த நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் நம்பர் தான் நமக்கு தேவை. சோ தெரியாத நம்பரோட 64%க்கான வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2592.
ஸோ இப்போ நம்ம அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த என்னோட 88% கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க x ஈக்குவல் டு 2592 இன்ட்டு 100/64. ஏன்னா இங்கிட்ட இருக்க 100 அங்கிட்டு போய் மல்டிபிளிகேஷன் மாறிடும். ஏன்னா இங்க டிவிஷனா இருக்கு. ஸோ அந்த சைடு போறப்ப மல்டிபிளிகேஷனா மாறுது. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். கேன்சல் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்க லாஸ்ட். ஸோ இங்க 3 2 கேன்சல் பண்ணலாம், இங்க 15 கேன்சல் பண்ணலாம், அகைன் இது வந்து 16 கேன்சல் பண்ணலாம், இங்க 25 கேன்சல் பண்ணலாம். இது எப்படி சார் கேன்சல் பண்ணலாம்? நீங்க பேசிக்காக கேன்சல் பண்ணலாம் படிச்சிருப்பீங்களா, வாய்ப்பாடை வச்சு நீங்க கேன்சல் பண்ணணும் இல்ல. ஸோ அதே ஆர்டர்ல அதே மாதிரி தான் கேன்சல் பண்றீங்க. ஸோ இன்னும் இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணலாம்னா 8 16 கேன்சல் பண்ணலாம். இந்த நம்பரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 1 2 9 6. தென் இன்னும் இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அகைன் 4 மேல பாத்தீங்க அப்படின்னா 1 1 4 8 அப்படின்னு கேன்சல் பண்ணலாம். இது இன்னும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது 2 இங்க பாத்தீங்கன்னா 7 4. ஸோ இன்னொன்னு 2 கேன்சல் ஆயிடும். 7 4 வந்து ஆயிடும்னா 3 7. ஸோ 37 into 25 கிடைக்கும். இது மல்டிப்ளை பண்ணா லாஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 4050 கிடைக்கும். இங்க வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அதுதான். ஸோ இந்த 4050 தான் நமக்கு தேவையான நம்பர். இப்போ இந்த நம்பரோட 88% கேட்டிருக்காங்க. ஸோ 88/100 into 4050 இதை கேன்சல் பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணி டிவைட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்க 2 10, இங்கே 40, 1 5, அகைன் 2ன்றதுனால இங்க 44. ஸோ 44 into 81 அப்படின்றது தான் இருக்கு. இதை சால்வ் பண்ண லாஸ்ட் நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3564 3564 நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு வேற எதுவும் டிஃபிகல்ட்டியா இருக்காது. எந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்க. அந்த நம்பரோட 4% அப்படின்னா 64/100, 25% அப்படின்னா 25/100, 60% அப்படின்னா 60/100. இந்த மாதிரி என்ன அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிட்டு கிடைக்கிற நம்பர் கூட அகைன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதே இதை பெர்சன்டேஜ் போட்டு அதை சால்வ் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைப் வந்து ரிப்பீட்டடா கேட்குறாங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமான டைப். இதுவும் டைம்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுவும் பெர்சன்டேஜ்ல முக்கியமான டைப். என்னன்னா 1 செகண்ட். ஒரு எண்ணின் 2/3% ஆனது 40 எண்ணில் எண் யாது? அதுதான் கொஸ்டின். யாது? ஒரு நம்பரோட 16 2/3% ஆனது 40 எனில் அந்த எண் யாது? இதுதான் கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால அந்த நம்பரோட 16 2/3% கொடுத்துருக்கிறது எப்படின்னா கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க. இப்படி மிக்ஸ்டு கலப்பு பின்னமா இருந்தது அப்படின்னா தகா பின்னமா மாற்றுவோம். தகா பின்னமா மாற்றி என்ன செய்வோம்? 16 2/3 16 3ஆல பெருக்கிட்டு 2 கூட்டுவோம். அவ்வளவுதானே. ஸோ 3 16 48 48 + 2 அப்படின்றப்போ 50 மாறிடும். ஸோ 50/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 16 2/3%னாலும் 50/3%னாலும் ஒண்ணுதான். அதுதான் நமக்கு தேவையானது. இப்ப இந்த 50/3% ஒரு நம்பரோட 50/3% தான் 40ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா இப்ப நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படிதானே. சோ என்ன நம்பர் நமக்கு தெரியாதனால 50/3 into x எடுத்துப்போம் ஈக்குவல் டு 40. இப்ப இந்த எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா டேரக்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். சோ 50/3 பெருக்கல் x ஈக்குவல் டு 40 அப்படின்னு போட்டக்கூடாது. ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்போம். என்ன தெரியுமா? அங்க பெர்சன்டேஜ்க்கு வந்து என்ன செய்யணும்? பை 100 போடணும்ல. நம்ம கலப்பு பின்னத்தை தகாபினா மாத்துறதுக்கு பை 3 போட்டுக்கோம்னா ஆல்ரெடி இங்க பை 3 இருக்கு. 16% அப்படின்னா 16/100, 20% அப்படின்னா 20/100, 10% அப்படின்னா 10/100 போடுற மாதிரி இங்க 50/3% அப்படின்னா 50/3/100 ஒரு நம்பர் வரும். ஸோ 50/3/100 into x ஈக்குவல் டு 40. இப்ப 50/3 அப்படியே வச்சுப்போம். இந்த 100க்கு கீழே ஆல்ரெடி ஒரு பை 1 அர்த்தம். தலைகீழ மாறுறப்போ அது என்னவா மாறிடும் அப்படின்னா into 1/100 மாறிடும் into x again 40. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் கொண்டு போனா 40 into 3/100 டிவைடட் பை 50. ஒரு 50 50 2 50 100 2 6 6 24. ஸோ 240 அப்படின்றது தான் நமக்கு தேவையான இது எண். அந்த எண்ணோட வேல்யூ எவ்வளவுனா
240 அதுவே தேவையான எண். அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு பார்க்கத்தான் வந்து இப்ப கலப்பு பின்னமா கொடுத்துருக்கிறதுனால கணக்குல கஷ்டமா இருக்கும்னு தோணும். என்ன பின்னமா கொடுத்திருந்தாலும் சரி அது தகா பின்னமா மாத்திருங்க. மாத்தினதுக்கு அப்புறமாவே நமக்கு ஓரளவு அது பை 100 போட்டாலே வேல்யூ கிடைக்கிற மாதிரி ஆயிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஒரு சம்முமே ஒரு டைப்ல தான் இருக்கு. பெர்சன்டேஜ் பொறுத்தவரை கான்செப்ட் நமக்கு தெளிவா புரிஞ்சா போதும். ஸோ கான்செப்ட் மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. 25% of 360 minus 15% of 240. அவ்வளவுதான். 25% of 360 minus 15% of 240. ஸோ 25% of 360 அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா 25/100 இன்ட்டு 360 அப்படி எடுத்துக்கலாம். மைனஸ் 15% of 240 வந்து 15/100 பெருக்கல் 240. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா தனித்தனியா கேட்டிருந்தாங்க. இப்போ 25% of 360 மட்டும் என்னன்னு கண்டுபிடிங்க, 15% of 240 மட்டும் தனியா என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னால. ஆனா இந்த சம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்படி கொடுக்காம இது என்ன கொடுத்துருக்காங்கட்டா அதோட பெர்சன்டேஜ் மைனஸ் இதோட பெர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு இதோட பெர்சன்டேஜ் எல்லாம் மைனஸ் பண்ணோம்னா டேரக்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 25% ஆஃப் 360 வந்து 1/4 மாத்திக்கலாம். 15% பொறுத்தவரை 3 15 2 10 20 மாறிடும். அகைன் மாத்தணும் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆயிரும். 1 2 12 24 3 12 மாறிடும். இங்க ஒரு நாள் 4 6 6 9 36 90 மாறிடும். ஸோ டேரக்டா 90ன்றது மேல நமக்கு கிடைச்சிருது அப்படித்தானே. ஸோ இங்க 90 தென் அகைன் இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 12 36. ஸோ 90 மைனஸ் 36 அப்படின்றது என்னன்னா நமக்கு தேவையான ஆன்சரா கிடைக்கும். ஸோ 90 மைனஸ் 36 நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 54 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ தேவையான எண் வந்து என்னன்னா 54. ஸோ வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் ஒரு வேல்யூ அண்ட் தென் அகைன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒரு வேல்யூ இது டைரக்டா போடாம மைனஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூவை கண்டுபிடிக்கணும், அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூவை கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் சில நேரங்கள்ல வந்து கணக்கு டெஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இதையும் நீங்க சால்வ் பண்ணணும். தென் அடுத்த சம் போலாம். ஒரு கொஸ்டின் வச்சுக்காங்க பாருங்க. தமிழ்ல சொல்றேன். ஒரு பழ வியாபாரி இருக்காரப்பா. அந்த பழ வியாபாரி வந்து அவர்கிட்ட இருந்த பழங்கள்ல 40% பழங்களை வந்து வித்துட்டாராம். 40% பழங்கள் வித்துட்டாராம். மீதி வந்து 420. மீதி இருப்பது எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. மீதி இருப்பது எவ்வளவுனா 420 பழங்கள் எண்ணிக்கையில கொடுத்துருக்காங்க. 420 பழங்கள் இருக்குதான். எனில் அவர் முதல்ல ஸ்டார்டிங்ல வச்சிருந்த மொத்த பழம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த பழங்கள் எவ்வளவு? ஒன்னும் இல்ல, ஒரு பழ வியாபாரி. அந்த பழ வியாபாரி வந்து 40% பழங்கள் எல்லாம் வித்துட்டாரு. தான்கிட்ட இருந்த பழத்துல அது எவ்வளவு எண்ணிக்கைன்னு கொடுக்கல, அந்த எண்ணிக்கை தான் நம்மகிட்ட கேட்டிருக்குது. சோ தான் வச்சிருந்த ஓவரால் மொத்த அமௌண்ட்ல 40% வந்து வித்துட்டாரு. சோ ரிமைனிங் இருக்கிற பழங்கள் மட்டும் வச்சிருக்காரு. அது எவ்வளவு கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா எண்ணி பார்த்தோம்னா 420 பழங்கள் வந்து இருக்குதான். இப்போ அவர் ஸ்டார்டிங்ல பிகினிங்ல வந்து என்ன மாதிரி எவ்வளவு பழங்கள் வந்து வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு தேவை மொத்த பழங்கள். ஆனா நம்ம கொடுத்துருக்க டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, வித்தவை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சோ வித்தது 40% அப்படின்னா கையில இருக்கிறது எவ்வளவு? 100 மைனஸ் 40 போடலாமா? ஏன்னா மொத்த பெர்சன்டேஜ் 100 இருந்ததுன்னா வித்த பழங்கள் 40%, இருக்கிற பழங்கள் கண்டிப்பா 60% தான். அப்ப 60% அப்படின்னா இருப்பவை. அப்ப 60% ஆஃப் பழங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கு. சோ 60% ஆஃப் எனது எக்ஸ் தான் நமக்கு மொத்த பழங்கள் தெரியாது. தெரியாத பழங்கள்ல 60%னா என்னதுன்னா இருக்கிற பழங்கள் எவ்வளவுனா 420. அதுவும் இருக்கிற பழங்கள் தானே. சொல்றது புரியுதா? 60% அப்படின்னா பெர்சன்டேஜ்ல இருக்கிறது, 420 அப்படின்னா எண்ணிக்கையில இருக்கிறது. அப்போ அந்த மொத்த வேல்யூல 60% இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு 60/100 ஈக்குவல் டு 420 இந்த மாதிரி போடலாமா? சோ அதைத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணிருக்கோம். சோ 60% ஆஃப் மொத்த பழங்கள் ஈக்குவல் டு 420 அப்படின்னா இருக்கிற பழங்களை குறிக்குது. ஸோ இது இன்னும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் தான் நமக்கு தேவை, மற்றதெல்லாம் சரி கொண்டு போகலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு
420 into 100 by 60 போட்டுக்கலாமா? ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். 1 6 5 30 6 30 7 42 ஸோ 70. ஸோ ஒரு 70 700 ஸோ 200 அப்படின்றது என்னன்னா நமக்கு இருந்த பழங்களின் எண்ணிக்கை. ஸோ இதுதான் மொத்த பழங்களின் எண்ணிக்கை. அதுல வந்து நமக்கு மீதம் இருப்பவை 420 பழங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரி கூட சில நேரங்கள் வகை கணக்கு மாதிரி கொடுத்து இந்த மாதிரி வரி வரியா கொடுத்து கூட சம்ஸ் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் என்னன்னா இந்த மாதிரி தான் பெர்சன்டேஜ் வந்து செய்யற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இன்னும் ஒரு கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனல்ல, நம்ம அஞ்சல்வாதி யூடியூப் சேனல்ல வந்து நம்ம PA எக்ஸாம், போஸ்ட்மேன் எக்ஸாம், MTS எக்ஸாம் அகைன் சொல்றோம். இந்த 3 எக்ஸாமுக்கும் மேக்ஸ் சம்பந்தமான அந்த 8 டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருக்கிற ஒரு கண்டென்ட் வீடியோ எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. இது வரைக்கும் பார்க்காதவங்க யாரும் இருந்தா அதை போய் பாருங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.